இப்போ இந்த ஆங்கர் இஷ்யூஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல மேம், ஸோ அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போனால் அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும், எந்த மாதிரிலாம் ரியாக்ட் பண்ணுவாங்க, அவங்க அந்த எக்ஸ்ட்ரீமில் இருக்கும்போது அவங்கள சூழ்ந்து இருக்கவங்க வந்து அவங்கள எப்படி கண்ட்ரோல் பண்ணணுன்ற ஒரு விஷயம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கோவங்கிறது ஒரு பெரிய பெரிய நோய், மனநோய். ஓகே. ஏன் கோபம் வருது ஃபஸ்ட்டுன்னா இயலாமை. என்னால் ஒரு விஷயத்தை நிறுத்த முடியல. நேற்று டிவியில் பார்த்துக்கிட்டு இருந்தேன், பக்கத்து வீட்டு நாய் குலைக்குதுன்னு ஒருத்தர் அருவாள் எடுத்துகிட்டு போய் அந்த ஓனரை மிரட்டுறார். அப்போ எங்கள் வீட்டில் எல்லாம் சொன்னாங்க, இதுக்காகலாம் போய் எடுத்துகிட்டு போகலாமான்னு சொன்னேன். அவருக்கு எவ்வளோ கஷ்டமோ, தினம் அந்த நாய் குலைச்சிட்டு இருந்திருக்கு. அவர் எத்தனை தடவை இவர்கிட்ட சொன்னாரோ, இவர் என்ன ஆக்ஷன் எடுக்கல. இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அந்த அருவாள் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு கோபம் அவசியமா? அது வன்முறையான ஒரு விஷயம் தானே. அப்போ கோபம்ங்கிறது எந்த அளவுக்கு வேணும்? கோபமே இல்லாமல் இருக்க முடியுமா ஒரு மனுஷனால? முடியாது. அப்போ கோபம் எந்த அளவுக்கு வேணும்? சாப்பாட்டில் உப்பு மாதிரி கோபம். வெறும் சாதம் வச்சுட்டு உப்பே இல்லைன்னா சாப்பிட முடியாது. அதுக்காக உப்பு தான் முக்கியம்னு சொல்லிட்டீங்கன்னு இவ்வளோ அள்ளி போட்டாலும் சாப்பிட முடியாது. அப்போ வாழ்க்கைக்கு தேவையான அளவு கோபம் அவசியம். இப்போ வன்முறை அளவுக்கு ஒரு கோபம் போகுதுன்னா அது கட்டாயம் மருத்துவ ரீதியாகவும் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், வெறும் உளவியல் ரீதியாக இல்லை. அந்த கோபத்துக்கான காரணங்கள் என்னன்னு ஆராயணும். ஒன்று நான் சொன்ன மாதிரி ஆளுமை இல்லை, ஒரு வலிப்பு நோயின் தன்மை இருக்குது, அது வெளியில் தெரியாமல் இருக்குது, அப்போ அவங்களுக்கு அதிகமாக கோவம் வரும். அப்போ அதுக்கான மருத்துவரை பார்த்து அதுக்கான மருந்து மாத்திரைகள் சாப்பிடணும். இப்போ இந்த கோவத்துக்கான காரணங்கள் ஆராயணும். சூழ்நிலையும் ஒரு காரணமாக இருக்கலாம். நான் பல தடவை சொல்கிறேன், யாருமே புரிஞ்சுக்கலங்கும் போது நான் ஒரு பொருளை தூக்கி போட்டு உடைச்சேன்னா இந்த எல்லாரும் திரும்பி பார்க்குறீங்கன்னா அதுதான் சரின்னு நான் புரிஞ்சுக்குவேன். உடைச்சாதான் திரும்பி பார்க்குறீங்க. அப்போ முதல் தடவை நான் சொல்லும் போது அம்மாலாம் சொல்லுவாங்க தெரியுமா, எத்தனை தடவை கூப்பிட்டேன் கேட்டியா, பலார்னு ஒன்று வச்சோன்னு திரும்பி பார்த்தல, அப்போ அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவாதுன்னு அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்களா, அடுத்த தடவை முதல் தடவை கையோங்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போது அந்த கோபத்தை எந்த அளவுக்கு நம்ம வெளிப்படுத்துகிறோம், அது மற்றவங்களுக்கு மட்டும் ஆபத்தால். இப்போ கணவன் மனைவிக்குள்ளே கோபம் வந்தால் இன்றைக்கி 2 பேருமே அடிச்சுக்கிறாங்க, கொலை வரைக்கும் போயிருக்கு. ஒரு கோபத்தில் பிடிச்சி தள்ளுறாங்க, அடிக்கிறாங்க, எந்த அளவுக்கு வேணால் போகுது. கோபம் வன்முறையை தாண்டி ஒரு கொலை வரைக்கும் போகுது. இப்போ கோபம் என்னுடைய நான் நினச்சா என்னால் அதை மேனேஜ் பண்ண தெரியணும், ரெகுலேட் பண்ண தெரியும். எனக்கு கோபமாக இருக்குது, இவங்க நான் சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் முன்னாடி பேசினோம், நான் போன இடத்துல எனக்கு ரொம்ப கோபமாக இருந்தது. ஆனால் அந்த இடத்துல நான் கோபத்தை காட்டிகிட்டு இருந்தேன்னா என்னோடய வேலை நடந்திருக்காது. ஆனால் அந்த இடத்துல கோபத்தை பதிவு பண்ணாமல் இருந்தாலும் வேலை நடந்திருக்காது. அப்போ சூழ்நிலையை பார்த்து இடம் பொருள் ஏவல் தெரிஞ்சு அந்த இடத்துல பதிவு பண்ண வேண்டியது அவசியம். எனக்கு அந்த முடியல, when I'm not able to regulate my anger, என்னோட கோபத்தை என்னால் போதும், இந்த நிலைமைக்கு மேலே போச்சுன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னை பேச வைக்காத, பேச வச்சுன்னா நான் வேற மாதிரி ஆயிடுவேன். அந்த தெரிஞ்சிருச்சுன்னா நல்ல விஷயம், அங்கேருந்து நம்ம வெளியில் வர முடியும். எனக்கு தெரியல, கத்துனதுக்கு அப்புறம் தான் புரியுதுன்னா கட்டாயம் அவங்க ஆங்கர் மேனேஜ்மெண்ட்டுக்கு போகணும். அது ரொம்ப முக்கியம். இப்போ கோவம் 2 இதாக நீங்கள் சொன்னீங்க. ஒன்று தெரிஞ்சிருக்கணும், இன்னொன்று தெரியாமல் வந்ததுன்னா அவங்க போய் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இடத்துல ஆங்கர் இஷ்யூஸ், அவங்க ஆங்கரை எக்ஸ்பிரஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தான் ஒரு சில பேருக்கு நம்ம பண்ணது பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி தெரிகிற ஒருத்தவங்க இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்னென்னா, என்ன தான் கோவம் வந்தாலுமே இல்லை இந்த இடத்துல நம்ம ரியாக்ட் பண்ண வேணாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சிஎஸ்கே டீம் கேப்டன் தோனி அவர்கள் இருக்காங்க. ஸோ அவங்கள கேப்டன் கூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு எந்த இடத்துலையுமே நாங்கள் கோவப்பட்டு பார்த்ததில்லை. அவர் ஃபேன்ஸை நம்ம கேட்டோன்னா மேக்ஸிமம் அவங்க சொல்கிற ஆன்சர் இதுதான், அவர் எவ்வளோ டஃப்பான சுச்சுவேஷன்லனாலும் கூலாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி கோவத்தை கூலாக வச்சுக்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம்ல, நம்மளே இல்லை வேணாம், கோவப்பட வேணாம், இது எங்கேயாவது ஒரு இடத்துல அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கா? அடக்கி வைக்க எங்கேயாவது ஒரு இடத்துல எக்ஸ்ட்ரீமாக வர வாய்ப்பு இருக்கா? ஆங்கர் இன்வர்ட், ஆங்கர் அவுட்வர்டுன்னு சொல்லுவோம். இப்போ என்னோட கோவத்தை, இப்போ எனக்கு தோனியோட ஃபேன் நான், அதனால அவர் கேப்டன் கூலாகவே இருந்துட்டு ஜென்ரலாக சொல்கிறேன். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கோவம் இருக்கும் ஆனால் அது தோனி நல்ல லீடர், அதனால தான் ஒரு கோவத்தை வெளிக்காட்டல. அவர் கோவத்தை கிரவுண்டில் காட்டணுங்கிறார். ஸோ வேர் யூ கேன் ஷோ டு கெட் மோர் சக்ஸஸ்ன்றார். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் கோவத்தை காட்டினேன்னா இந்த இடத்துல இவங்க என்னை இன்னும் அதிகமாக திட்டுவாங்க, இல்லை என்னால் திட்ட முடியாத ஒரு இடமா இருக்கலாம். இப்போ நான் ஒரு சபார்டினேட்டாக இருக்கேன், என்னோட பாஸ் ரொம்ப என்னை திட்டிக்கிட்டே இருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன், அவர் மேலே கோவத்தை காட்ட முடியாது. ஒன்று வீட்டில் குடும்பத்தார்கிட்ட காட்டணும், இல்லை நானே அந்த கோவத்தை எனக்குள்ளே வச்சு இந்த தலையெழுத்து, இங்கே வேலைக்கு வரணும், குடும்பத்தில் யாரும் பொறுப்பாக இல்லை, நான் தான் வேலைக்கு செய்யணும் அப்படின்னு நான் நினச்சேன்னு வைங்க, எனக்குள்ளே வச்சு என்ன ஆகும்னா எனக்கு உடல் ரீதியான பாதிப்புகள் ஏற்படும். கோவங்கிறது ஒரு டபுள் எட்ஜ் நைஃப். எனக்குள்ளே வச்சுருந்தாலும் என்னை பாதிக்கும், வெளியில் வச்சுருந்தாலும் என்னை பாதிக்கும். அதுக்கு தான் ரெகுலேட்டர்னு சொல்கிறோம். இப்போ நம்ம ஃபேனில் அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ரெகுலேட்டர் இருக்கும்.
இப்போல்லாம் குட்டியாக வருது, அந்த காலத்தில் நல்லா டர்ன்னு பெருசாக திருப்போம். வேணுன்னா 1ல் வைக்கலாம், வேணுன்னா 5ல் வச்சுக்கலாம். நம்மளோட கோபம் அப்படி தான். நமக்கு எங்கே எப்போ வேணும் எவ்வளோ வேணும்னு ரெகுலேட் பண்ண தெரியணும். அதுக்காக நான் கோவமே பட மாட்டேன், எல்லாத்தையும் நான் என் மனசுக்குள்ளே வச்சுக்கிறேன்னா நிறைய கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ் வர வாய்ப்பு இருக்குது, ஹைப்பர் டென்ஷன் வர வாய்ப்பு இருக்குது, சுகர் வர வாய்ப்பு இருக்குது, தூக்கமின்மைக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்காக நீங்கள் தானே சொன்னீங்க அதனால் நான் வெளியில் கோவமாக சொல்லிடுறேன் அப்படின்னா, அதுவும் உளவியல் ரீதியில் இன்டர்பர்சன் ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம். யாரும் நம்மளோட சேர மாட்டாங்க. நம்ம கத்துனதோட விளைவு திரும்ப நமக்கும் தலைவலி வரும், நமக்கும் பிபி ஏறும். ஸோ அந்த கோவத்தை சரியான அளவு உள்ளேயும் வைக்காமல் வெளியிலையும் இல்லாமல் ரெகுலேட் பண்ணுறது நல்லது. 50-50 இருக்கிறது பெட்டர். உள்ளேயே வைக்கக்கூடாது. இன்ஃபேக்ட் அவுட்வேர்ட் இஸ் ஓகே கம்பேர்ட் டு இன்வர்ட். ஓகே. இது அடுத்த கேள்வி என்னென்னா, லவ் ஃபெயிலியர்னு சொல்லி டிப்ரெஷனில் இருப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி கேசஸ் நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்களா? வந்திருக்காங்களா அவங்ககிட்ட? லவ் ஃபெயிலியர்னு டைரெக்டாக வரமாட்டாங்க. ஓகே. அது மாதிரி டைரெக்டாக வந்துட்டாங்கன்னா அப்புறம் வீட்டில் யார் சொல்லி கூட்டிகிட்டு வர்றது? லவ் ஃபெயிலியர்னு வரமாட்டாங்க. காலேஜ் போக மாட்டேங்கிறான், படிக்க மாட்டேங்கிறான், எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, சாப்பிட்றது இல்லை, ஏதோ கதவை சாத்திட்டு எப்போ பார்த்தாலும் இருட்டில் உட்காந்துருக்கான் அப்படின்னு வரும்பொழுது அவங்கள கேட்டோம்னா சொல்லுவாங்க, எங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆச்சு, இப்போ தான் ரீசெண்டாக பிரேக்கப் ஆச்சு, எங்களால் அதை விட்டு வர முடியல, மறக்க முடியல அந்த பெண்ணை, இல்லை 3 வருஷம் முன்னாடி கூட ஆயிருக்கு, என்னால் அதை விட்டு வெளியில் வரவே முடியல, அதுதான் என் வாழ்க்கையை திருப்பி போட்டுது அப்படின்னு சொன்னவங்கலாம் இருக்காங்க. பட் லவ் ஃபெயிலியர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்றைக்கி அந்த அளவுக்கு யாரும் பெருசாக எடுத்துக்கிறது. ஒரு 10 to 20% தான் அதனால டிப்ரெஸ் ஆகி வர்றவங்க இருக்காங்க. அட்லீஸ்ட் நான் பார்த்த வரைக்கும். வேறு யாரும் பார்க்குறாங்களான்னு தெரியல. என்ன கேட்டிங்கன்னா அது ஒரு மேஜர் இஷ்யூவாக நீங்கள் பார்க்கல. ஓகே. எந்த மாதிரி விஷயங்கள் அப்போ அதிகப்படியான டிப்ரெஷனில் மக்கள் ஆளாகிறாங்கன்னு நினைக்கிறீங்க மேம்? குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, தாய் தகப்பனோட சண்டைகள்னால குழந்தைங்களுக்கு வந்து பயங்கரமாக டிப்ரெஷன். ஓகே. இன்றைக்கி இருக்கிற இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டில் அம்மா அப்பா கிட்டேருந்து கிடைக்க வேண்டிய அப்ரிசியேஷன் கிடைக்கலன்னா பசங்களுக்கு ஒரு டிப்ரெஷன் வருது. தன்னோட தேவைகள் தன்னால் பூர்த்தி செஞ்சுக்க முடியல அப்படிங்கிற அளவுலையும் சரி, இந்த குடும்பத்தில் நான் அவங்களோட தேவைகளை பார்த்துக்க முடியல, என்னால் பூர்த்தி செய்ய முடியல அப்படிங்கும் போதும் டிப்ரெஷன் வர வாய்ப்பு இருக்குது. டிப்ரெஷன் வந்து இதுதான் காரணங்கிறத தாண்டி நான் திரும்பவும் சொன்ன மாதிரி தான், எனக்கு ஒரு கெமிக்கல் இம்பேலன்ஸ் இந்த பிரெயின் வரும்பொழுதும் டிப்ரெஷன் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ சூழ்நிலைகள் நான் நினைக்கிறபடி நடக்கலை, என்னால் நான் நினச்ச மார்க் வாங்க முடியல, நான் நினச்ச கோர்ஸ் சேர முடியல, என்னோடய திருமண வாழ்க்கை நல்லபடியாக இல்லை, வேலை நல்லா இல்லை, அப்போங்கும் போது எல்லாருமே ஒரு கீழே ஒரு டிப்பில் போகிறோம். ஆனால் நமக்கு ஒரு கோப்பிங் மெக்கானிசம்னு இருக்குது, அதை விட்டு வெளியில் வர்றதுக்கு. சரிப்போ இவ்வளோதான் நம்ம வாழ்க்கையில் கிடைச்சது, இது இல்லைன்னா அது அப்படின்னு மனசை தேத்திக்கிறோம். இல்லை வேறு வழி கிடையாது, கிடைச்சதை வச்சு நம்ம நல்லபடியாக வாழணும், நமக்கு இன்னும் 1000 பிரச்சனைகள் இருக்குது, அதை நோக்கி ஓடணும் அப்படின்னு நினச்சி தைரியத்தை நம்மளாக வரவழைச்சிட்டு, அதான் கோப்பிங் மெக்கானிசம்னு சொல்கிறோம். ஏதோ ஒன்று சாமி கோயிலுக்கு போகிறவங்க இருப்பாங்க, இல்லை யாராவது ஒருத்தர்கிட்ட போய் ஒரு குருக்கிட்ட போய் ஒரு வழிகாட்டுதல் தேடுறவங்க இருப்பாங்க, இல்லை ஒரு ஜோசிக்காரர்கிட்ட போய் எனக்கு நல்ல நேரம் எப்போ வரும் பரிகாரம் சொல்லுங்கள், இப்படி ஏதோ ஒரு கோப்பிங் மெக்கானிசம் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒன்றை பார்த்து அதுலேருந்து வெளியில் வரவங்க இருக்காங்க. பட் டிப்ரெஷன் அப்படின்னு வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்கு. கெமிக்கல் இம்பேலன்ஸ் இந்த பிரெயின், சிச்சுவேஷனல் டிப்ரெஷன், ஒரு மேரேஜில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு பொழுதனைக்கும் சண்டை இருக்குது, இல்லை ஒரு குழந்தைக்கு ஒரு நோய் இருக்குது, இதனால் ஏற்படக்கூடிய டிப்ரெஷன் எல்லாமே இருக்குது. ஓகே மேம். இப்போ டிப்ரெஷன் பற்றி இவ்வளோ தெளிவாக சொன்னீங்க. ஆன்சைட்டி அட்டாக்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதுனா என்ன, அது எதனால் ஏற்படுது? இது வந்து ஒரு சினிமாவில் சொல்லுவார், அனுபவித்து பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு. இது மாதிரி பதட்டம்ங்கிறது பயங்கரமான ஒரு நோயாக அவங்களுக்கு அவங்க வந்து நமக்கு சொல்லும் போது, நீங்கள் ஒரு ஹார்ட் அட்டாக் எப்படி பேஷண்ட் நம்மக்கிட்ட வலிக்குது அப்படின்னு அந்த மாதிரி சொல்லுவாங்க. நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்குது, வயிற்று என்னமோ கலக்குது, வேர்த்து கொட்டுது, பாத்ரூம் போகணுன்னு இருக்குது, தொண்டையில் ஏதோ அடைக்கிற மாதிரி இருக்குது, அழுகையாக வருது. பேனிக் அட்டாக்குங்கிறது சாதாரணமான விஷயம், எந்திரிச்சு ஓடிடலாமான் இருக்கு எங்கேயாவது அப்படிம்பாங்க. ஸோ இந்த பதட்ட நோய் வர்றதுக்கான காரணம் என்ன? முதல்ல நான் சொன்ன மாதிரி ஆளுமையில் பதட்டமான ஆளுமையாகவே இருப்பாங்க, சூழ்நிலைகளும் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இல்லை நான் வந்து பதட்டமான ஆளுமையெல்லாம் கிடையாது, நான் சாதாரணம் தான், ஆனால் சூழ்நிலை எனக்கு அப்படி கொண்டு வருது, எனக்கு எப்படி அதை கையாளுறதுன்னு தெரியல அப்படின்னா பதட்டமாயிரும். இப்போ ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம், அப்போ எல்லாருக்குமே ஒரு பதட்டம் இருக்கும். நீங்கள் பதட்டமான ஆளுமை இருக்கவங்க இன்டர்வியூக்கு போனாங்கன்னா இன்னும் ரொம்ப பதட்டமாயிருவாங்க. ரொம்ப பயந்த சுபாவமாக இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, யாராவது தன் பேரை வேகமாக கூப்பிட்டுட்டாலே தூக்கி அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும். ஸோ ஆங்ஸைட்டிக்கு திரும்பவும் சொல்கிற மாதிரி பல காரணங்கள் இருக்குது. ஒன்று என்னோடய ஆளுமை ஒரு காரணமாக இருக்கலாம், என்னை வளர்த்துறாங்கல்ல
அப்போ வந்து இந்த உலகம் ரொம்ப மோசமான உலகம், நீ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், உன்னை எல்லாரும் ஏமாத்திடுவாங்க, யாரையுமே நம்பாத, ஜாக்கிரதையாக நடந்துக்க, யார்கிட்டையும் சத்தமாக பேசிடாத, அப்புறம் அவன் பின்னாடியே வந்து உன்னை கொலை பண்ணிடுவான். இப்படியெல்லாம் எனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்துருந்தாங்கன்னு வைங்க, நானே பயந்த சுபாவம். எனக்கு ஸ்கிரிப்ட் இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா எனக்கு எல்லா நேரமும் எல்லாரையும் பார்த்தா ஏதோ பயமாகவே இருக்கும். ஸோ ஒன்று என்னுடைய ஆளுமை, இன்னொன்று என்னுடைய குழந்தை வளர்ப்பில் நான் பார்த்து வளர்ந்த விஷயங்கள் இருக்கலாம். ஒருவேளை எங்கள் அப்பா ரொம்ப கோவக்காரராக இருந்து எங்கள் அம்மாவை அடித்தார், எங்கள் அம்மா ரொம்ப பயந்த சுபாவமாக அப்படி குறுகியே உட்காந்துருக்காங்க, அப்பா வராருனாலே அந்த குடும்பமே பயந்துகிட்டு இருக்கு, ஐயோ அவர் சாப்பிட்டு தூங்குற வரைக்கும் நம்ம எல்லாரும் பயந்து இருக்கணும்னா, அப்போ எனக்கு அதுதான் கண்டிஷன் ஆகுது. என் உடம்புல பயங்கிற ஒன்று கண்டிஷன் ஆகுது. அப்போ பதட்டமாகவே இருக்கும், பதட்டமாகவே தான் எல்லா நேரமும் எனக்கு பதட்டமாக இருக்கும். இன்னொன்று ரொம்ப இன்னைக்கு காலகட்டங்களில் நான் பார்க்குறது இளைஞர்கிட்ட, பர்டிகுலர்லி கோவிடுக்கு அப்புறம் ரொம்ப பார்க்குறது, நிறைய கூகுள் பண்ணி எந்த நோயினாலும் அவங்களுக்கு இருக்கிறதா நினச்சிக்குவாங்க. எனக்கு நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு வயிறு என்னமோ பண்ணுது, எனக்கு ஹார்ட் அட்டாக் ஆகிடுச்சு, உடனே கொண்டு போய் எமர்ஜென்சியில் அட்மிட் பண்ணி நிறைய பண்ணவங்களா. யங்ஸ்டர்ஸ், நான் வந்து வயதானவர்கள் சொல்கிறேன், யங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரி இன்னைக்கு இது மாதிரி பதட்டம் நோயை நினச்சி ரொம்ப பயந்து பதட்டம் அடைகிறவங்க நிறைய பேர் இருக்கு. ஓகே மேம். இப்போ இந்த ஓசிடி ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல, அதுவும் ஒரு விதமான மனநோய் தானே? எனக்கு வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்களே இருக்காங்க, என்னோடய கிளாஸ்மேட்டு. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வீட்டில் இருக்கும்போது அம்மா அப்பா எங்கேயா கோயிலுக்கு எங்கேயா வெளில போனாங்கன்னா அவங்கள யாராவது கொலை பண்ணிடுவாங்களோன்னு எனக்கு தோணும். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வீட்டை வந்து ஒழுங்காக பூட்டிட்டேனான்றது எனக்கு ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் தோணும். நான் திரும்பலாம் வந்து செக் பண்ணியிருக்கேன், ஆஃபீஸ் போயிட்டு அங்கே பெர்மிஷன் போட்டு வந்தெல்லாம் வீடை ஒழுங்காக பூட்டியிருக்கேன்னு செக் பண்ணியிருக்கேன். இது மனநோய் தானா இல்லை இது வேறு எந்த இதில் வரும்? அதாவது ரெண்டு ஓசிபிடிம்பா, அப்சசிவ் கம்பல்சிவ் பர்சனாலிட்டி டிஸார்டர். நான் இதுக்கு முன்னாடி ஆங்ஷியஸ் பர்சனாலிட்டி டிஸார்டர் சொன்னேன், இப்போ அப்சசிவ் கம்பல்சிவ் பர்சனாலிட்டி டிஸார்டர்னு இருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு பொருள் எடுத்தால் அந்த இடத்துல தான் வைக்கணும், பேப்பரை படித்தா திரும்ப ஒழுங்காக மடித்து வைக்கணும், இல்லை பேனாவை திறந்தோம்னா திரும்ப மூடி வைக்கணும், நம்ம பாட்டில் திறந்தோம்னா அது சரியாக மூடணும். இவங்களால மற்றவங்களுக்கு பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது, அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டே போவாங்க. எப்போ இது பிரச்சனையாக மாறுதுன்னா, எனக்கு இதை செய்யலைன்னா பரவாயில்ல, இப்போ நான் இதை ஒழுங்காக மூடி வைக்கலை, சரிப்போ திரும்ப வந்து மூடிக்கலாம் அப்படின்னு என்னால் அதை ஈஸியாக விட்டுட்டு போக முடிஞ்சதுன்னா பரவாயில்ல. அதை பண்ணலை அப்படிங்கும் போது எனக்கு பதட்டம் ஆகிடுது. இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி திரும்ப வந்து இழுத்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். இந்த விஷயத்தில் என்னோட கவனம் போய் வேறு விஷயங்கள் செய்கிறது முடியாமல் போகுது. அதாவது ஒரு செக் எழுதணும்னு வச்சுக்கோங்களேன், எழுதுவாங்க, அரை மணி நேரம் எழுதுவாங்க, 1 மணி நேரம் எழுதுவாங்க, அந்த செக்கை எழுதியே முடிச்சிருக்க மாட்டாங்க, பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, எழுதுனது கரெக்டாக எழுதுனமா தப்பாக எழுதுனமான்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. கதவை இழுத்து பார்த்துக்கிட்டு வேலைக்கு நேரத்துக்கு போக மாட்டாங்க, இல்லை லீவ் போட்டுருவாங்க. ஏன்னா நான் ஒழுங்காக பூட்டினேன்னா இல்லையான்னு தெரியலன்னு திரும்ப வந்து போக முடியலன்னு. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஓசிடியாக இருக்குது. ஓசிபிடிங்கிறது எனக்கு இப்படி இருக்கணும், இப்படி இல்லைன்னா ஒரு லேசாக ஒரு பதட்டம் இருக்குது, ஆனால் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு போகிறது ஓசிபிடி பர்சனாலிட்டியாக இருக்கிறது. இப்போ அவர் சொன்னார் இல்லையா, பதட்டம் தான். அம்மா அப்பா போயிருக்காங்க, இந்த ஓசிடியில் இருக்கவங்களுக்கு எப்போவுமே நெகட்டிவாக தான் இருக்கும். நாளைக்கே சுனாமி வந்து உலகம் அழிஞ்சிருச்சு, இல்லை இன்னைக்கு வந்து துபாயில் மழை பெஞ்சுன்னா நாளைக்கு நம்ம ஊரில் மழை பெஞ்சு மொத்தமாக போயிடுவோம், நம்ம எல்லாம் செத்து தான் அவங்களுக்கு எப்போ கேட்டிங்கனாலும் அடுத்த செகண்ட் ஏதாவது ஆபத்துன்னா அந்த வேர்ஸ்ட்டு தான் அவங்களுக்கு தோணும். இந்த கீழே விழுகிறது அதெல்லாம், இந்த மாதிரி சின்னதாக அடிபடுறது அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது, உடனே செத்து போயிடணும், உடனே ஆக்சிடென்ட் ஆயிடும், வண்டி 10 தடவை கவுந்து நான் செத்து போயிட்டேன், இதுதான் அவங்களோட பயமாகவே இருக்கும். நம்ம சொல்கிறோம் இது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா, இதை நம்ம எல்லாருமே என்னடா பயப்படுற இப்போல்லாம் நாங்கள்லாம் இல்லையா, அவ்வளோ சுலபம் இல்லைங்க, அவ்வளோ சுலபம் இல்லை. பதட்டத்தோட எக்ஸ்டென்ஷன் எவ்வளோ பதட்டமாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். வெளியில் போகணுன்னா பயமாக இருக்குது, ஏதாவது ஆயிடுமோன்னு பயமாக இருக்குது, கதவை பூட்டில் திருட வந்துட்டான், வீட்டை மொத்தமாக கொள்ளடிச்சிட்டு போயிட்டான்னு நான் பயந்துக்கிட்டு இருந்தேன்னா அவங்களுக்கு எவ்வளோ கவலையாக இருக்கும். இதுவும் ஒரு விதமான மனநோய் தான். அண்ட் இது எல்லாமே திரும்பவும் சொல்கிறேன் ட்ரீட்டபிள், எதுவுமே ட்ரீட்டபிள் கிடையாதுங்கிறது கிடையாது. ஒரு கடைசி செக்டர் கடைசியாக ஒன்றுமே பண்ண முடியாத நிலையில் ஒரு 33.4% இருப்பாங்க, பட் மீதி எல்லாமே ட்ரீட்டபிள் தான். ஓகே. இப்போ 22 வருஷமாக இந்த ஃபீல்டில் நீங்கள் இருக்கேன்னு சொன்னீங்க, நிறையா பேஷண்ட்ஸை பார்த்துருப்பீங்க, வெவ்வேறு இடங்களில் ஒர்க் பண்ணுன்னு சொன்னீங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு கொலையாளியை மீட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பம் எங்கேயா கிடச்சிதாமா? ஒரு பெரிய தப்பு, இவருக்கு வந்த மனநோயால் ஒரு எக்ஸ்ட்ரீமாக ஒரு தப்பு பண்ணிட்டேன், நான் கொலைன்றது வந்து ஒரு ஃபார் அன் எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன், அந்த மாதிரி ஒரு பெரிய தப்பு பண்ண ஒரு நபரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எதுவும் கிடச்சதா? ட்ரீட் பண்ணியிருக்கீங்களா? நான் திரும்பவும் சொன்ன மாதிரி தான், காட் ஹஸ் பீன் வெரி கிரேட்ஃபுல் டு மீ. என்னை பல இடங்களில் வேலை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. புழல் பிரிசனில் வேலைக்கு போயிருந்திருக்கேன், அங்கே வந்து ரிமாண்ட் பிரிசனில் இருந்தோம். அப்போது நான் சந்தித்த ஒரு நபர்
உண்மையிலேயே பயங்கர புத்திசாலி. ஆனால் அவர் மேலே இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் பார்த்தோம்னா, படித்தோம்னா பத்தாது புக். அவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். அவர் வந்து, நான் சொல்கிறது இது ஒரு 17 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த பில்டிங்க்கு எதிர்த்தாப்புல ஒரு சிக் யூனிட் இருக்குது. அதை எடுத்து நீங்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து பிளாக் பிரிண்டிங் இதெல்லாம் சொல்லி கொடுத்தீங்கன்னா ரெவென்யூ ஈல்டு பண்ணலாம். அந்த அளவுக்கு அவர் புத்திசாலி. நான் சொல்ல, இப்படி பண்ணால் நீங்கள் இப்படி தப்பு பண்ணிட்டீங்களே அப்படின்னு. அவர் எனக்கு ஒரு தடவை சொன்னார், இந்த ப்ரிசன்லேருந்து கூட்டு போவாங்கல்ல கேஸுக்கு, அப்போது அவரை என்கவுண்டர் பண்ணணும்னு பிளான் பண்ணதாக அவர் நினைக்கிறார். அது ஒரு மனநோய். அவரெல்லாம் அவங்க என்கவுண்டர் பண்ணுறதா இல்லை, அவரை பண்ண போகிறாங்கன்னு அவர் நினச்சிக்கிட்டார். நினச்சிக்கிட்டு இந்த போலீஸ்லாம் கையை அந்த கஃப்லிங்ஸ் எல்லாம் அவுத்து விட்டு அவர் சாப்பிட சொன்னாங்க. அதுக்குள்ளே அங்கே ஏதோ தகராறுன்னு அங்கே போய் பார்க்க போனாங்க. இவர் என்ன நினச்சிக்கிட்டாரு, நம்மளை போட்டு தள்ளுறதுக்கு தான் இவங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் பண்ணுறாங்க. சேர் கடியில் போய் உட்காந்துக்கிட்டார். நான் வெளியிலே வரல மேடம், ஏன்னா இவங்க எனக்கு தெரியும் என்ன என்கவுண்டர் பண்ணுறதுக்கு தான் கூப்பிட்டு போகிறாங்க. அப்படிலாம் இல்லை, ஹியரிங்க்கு தான் கூப்பிட்டு போகிறாங்கன்னு அவர் எவ்வளவோ அந்த போலீஸ் வாதாடி பார்த்து கடைசியாக தரன்னு தான் இழுத்துட்டு போய் வேனில் உட்காந்து வச்சாங்க. இது மாதிரி ஒரு மனநோயில் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. கோபத்தில் தன்னோட சகோதரியின் கணவரை கொலை பண்ணிட்டு இன்னைக்கு அழுதவரில் இருக்கார். ஒரு கிராஜுவேட். சகோதரியோட கணவர் குடிச்சிட்டு வந்து சகோதரியை தரக்குறைவாக பேசினாரு, பக்கத்து வீட்டு பையனோட வச்சு பேசிட்டாருங்கிற கோவத்தில் அம்மிக்கல் எடுத்து தலையில் போட்டு கொலை பண்ணிட்டு இன்னைக்கு வருத்தப்பட்டு தெரியாமல் பண்ணிட்டேன். ஆனால் என்ன பண்ண முடியும், அவரும் இல்லை, இன்னைக்கு நானும் இந்த குடும்பத்தில் இல்லை, எங்கள் குடும்பம் நற்கதியாக இருக்குது அப்படின்னு சொன்னவங்கலாம் இருக்காங்க. ஓகே ஓகே. இவ்வளோ நேரம் நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப அழகாக பதில் சொன்னீங்க மேம். உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்கள் நேயர்களுக்காக இவ்வளோ அழகாக பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி மேம். நன்றி. நல்ல கேள்விகள் கேட்டதுக்கு நன்றி. தேங்க்யூ மேம்.